வணக்கம், நாங்க Ms.Thoothukudi. இன்னைக்கு வந்து நம்ம காஃபி மக் கேக் எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற எல்லா பேசிக் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு just 2 minutesல செய்யக்கூடிய ஒரு ஸ்மால் கேக் தான் காஃபி மக் கேக். சோ அதுக்கு ஒரு மக் ரெடியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிற மக் வந்து கொஞ்சம் லாங். ஓகே, ஸோ அதுக்கு வந்து வால்யூம் ஜாஸ்தி. ஸோ நான் வந்து பேசிக்காக உள்ள அளவில் இருந்து டபுள் தி அமௌண்ட்டில் நான் வந்து இன்றைக்கி அளவுகள் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சின்ன கப் எடுக்க பட்சத்தில் நான் சொல்கிற அளவில் வந்து எல்லாத்தையும் ஹாஃபாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, இதோட செய்முறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 8 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா, 6 டேபிள் ஸ்பூனுக்கு சீனி, 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், 4 டீஸ்பூனுக்கு எண்ணெய், 10 டேபிள் ஸ்பூனுக்கு பால், 2 டீஸ்பூனுக்கு காஃபி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு மக்கு. இதில் வந்து சீனி, பால், எண்ணெய் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூடயே பேக்கிங் பவுடர், காஃபி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியாக மாவு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். அது வந்து உள்ள சென்டர் பிளேட் இருக்கும், அதோட ஓரமாக வைங்க. சுற்றி அது வந்து பேக் ஆகணும். நடுவில் வச்சிங்கன்னா இப்படியே சுற்றும், அந்த மாதிரி பேக் பண்ணக்கூடாது. இப்போ அப்படி பண்ணால் ஈக்குவலாக வந்து வராது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2 minutesக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள் ஹை டெம்பரேச்சரில். எடுத்து குத்தி பாருங்கள். இன்கேஸ் உள்ள வேகாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 seconds இல்லைனா 1 minute, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அவன். அந்த மாதிரி வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். காஃபி கேக் சூப்பராக நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. இதுக்கு மேலே சின்னதாக ஏதாவது நம்ம வந்து டாப்பிங் மாதிரி ஏதாவது சேர்க்கணும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு காஃபி கிளேஸ் ஒன்று செஞ்சு அந்த கிளேஸை மேலே ஊற்றி ஜஸ்ட் சும்மா ஒரு டெக்கரேஷன் மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ இந்த கிளேஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ், கிளேஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். 1 டீஸ்பூனுக்கு ஹாட் மில்க் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து காஃபி பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரையிறதுக்காக தான் நம்ம வந்து ஹாட் மில்க் ஆக்சுவலி சேர்க்குறோம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஐசிங் சுகர். இப்போ நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இது லைட்டாக ஊற்றி விட்டுருவோம். மேலே சின்னதாக ஒரு செரி கிளேஸ் ஊற்றி செரி வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம பண்ணுறது தான் கேக். ஓகே, அது ரொம்ப பேசிக்கான கேக் அண்ட் வித்தவுட் எக். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் ஆன் த வே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.